இப்போது கருவலிங்கிறது நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ சிஸ்டமில் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க, டார்க் சர்க்கிள் இருக்குது, ரொம்ப ஐயை சுற்றியே ஒரு டார்க் பேட்ச் மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணலாம்? ஐ வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. இப்போ நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஐ ரொம்ப டல்லாக இருக்குது. இப்போ வந்து நிறைய பிம்பிள்ஸ் வருது, ஃபேஸ் ஃபுல்லாகவே நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது. எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக நிறைய பிம்பிள்ஸ் வருது, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கணும், பளபளன்னு இருக்கணும், ட்ரையாக இருக்கக்கூடாது, ரிங்கிள்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம ஆக்ட்ரஸ் வந்து குஷ்பு மேம் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ரெமெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கணும், பளபளன்னு இருக்கணும், ட்ரையாக இருக்கக்கூடாது, ரிங்கிள்ஸ் இருக்கக்கூடாது, எனக்கு சினி ஆர்டிஸ்ட் மாதிரி க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான நிறைய பேர் அந்த டவுட்ஸோடு இருப்பீங்க. அதுக்கான ஒரு டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆக்ட்ரஸ் வந்து குஷ்பு மேம் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ரெமெடி. இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் ஆயில். ஸோ அதை எடுத்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அதில் வந்து கேரட்டை நல்லா சீவி கொஞ்சம் நேரம் வதக்கி ஆறுனதுக்கு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி ஸ்கின்னில் டெய்லி ஒரு 2 drops அப்ளை பண்ணிட்டு வரணும். அப்வர்ட்ஸில் அப்ளை பண்ணணும். நீங்கள் எப்போயுமே எந்த க்ரீமாக இருந்தாலும் அப்வர்ட்ஸில் தான் அப்ளை பண்ணணும். பண்ணும்போது ரிங்கிள்ஸ்லாம் நல்லா கிளியர் ஆகும், ஸ்கின் நல்லா க்ளோவாக ஷைனிங்காக இருக்கும், ட்ரைனஸ் இருக்காது, நல்ல யூத்தாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இது ரெகுலராக யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அடுத்த ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பிம்பிள்ஸ் வருது, ஃபேஸ் ஃபுல்லாகவே நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது. எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக நிறைய பிம்பிள்ஸ் வருது, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் எடுத்து வேப்ப இலை வந்து கொழுந்து இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த கஸ்தூரி மஞ்சளோடு மிக்ஸ் பண்ணி எங்கே உங்களுக்கு பிம்பிள் இருக்குதோ அந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 minutes கழிச்சு வாஷ் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் ஒரு வீக்லி 2 times ஆர் 3 times பண்ணாலே உங்களது பிம்பிள்ஸ் எல்லாமே கம்மியாகி அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து வீட்டிலே இருக்கீங்க, நீங்கள் வீட்டிலேருந்து எனக்கு ஒரு ப்ளீச் போடணும், பிரைட்டாக இருக்கணும், ஸோ எனக்கு பார்லர் போக டைம் இல்லை, ஸோ வீட்டில் எனக்கு ஹோம் ரெமடியாக ஒரு சர்வீஸ் வேணும், ஒரு ப்ளீச் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஆலம் விழுது பவுடர். இது வந்து நம்மளுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்குது. ஆலம் விழுது பவுடர் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பவுடரை எடுத்து ஜஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துட்டு சுண்ணாம்பு வாட்டர். சுண்ணாம்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெத்தலைக்கு போடுறோம் பார்த்தீங்களா, அதில் யூஸ் பண்ணுறோம்ல சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பை ஜஸ்ட் கொஞ்சோண்டு எடுத்து முதல் நாள் நைட்டே ஒரு பாட்டில் இல்லைன்னா ஒரு டம்ளரில் தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னா பால் கலரில் இருக்கும், அதை அப்படியே மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்தோன்னே அந்த சுண்ணாம்பு என்ன பண்ணோம், ஃபுல்லாக இறங்கி கண்ணாடி மாதிரி தண்ணி வந்து இருக்கும். அதை கலக்காமல் அதுலேருந்து ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் தண்ணி எடுத்து அந்த ஆலம் விழுது பவுடரோடு மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ இன்ஸ்டண்ட்டாகவும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes கழிச்சு வாஷ் பண்ணிங்கனாலே ஒரு இயற்கையான ஒரு ப்ளீச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரிசல்ட்டும் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கருவலிங்கிறது நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ சிஸ்டமில் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க, டார்க் சர்க்கிள் இருக்குது, ரொம்ப ஐயை சுற்றியே ஒரு டார்க் பேட்ச் மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணலாம்? ஐ வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. இப்போ நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஐ ரொம்ப டல்லாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கான தான் இந்த டிப்ஸ். உங்களுக்கே தெரியும், வெள்ளரிக்காவை பற்றி எல்லாருக்கும் தெரியும், கண்ணில் வச்சா குளிர்ச்சி வரும். பட் அந்த வெள்ளரிக்காவை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ வெள்ளரிக்காவை கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஐயில் வைக்காமல் மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதை எடுத்து நல்லா ஐ ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes விட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஐ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு கண் ரெட்டாக இருக்குது அப்படின்னா கூட அந்த ரெட்டிஸ்னஸ்லாம் மாறிட்டு ஐ வந்து பார்க்க ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ கருவலை இருக்குது, எனக்கு டார்க் சர்க்கிள் ரொம்ப இருக்குது அப்படின்னா பீர்க்கங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி ஐயில் வந்து அப்ளை பண்ணணும். ஐயோட இன்னர் அவுட்டர் ஏரியா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 15 to 20 minutes விட்டுருங்க. இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணும்போது ஐ வந்து நல்ல டார்க் சர்க்கிள்லாம் ரெடியூஸ் ஆகி இந்த பஃபினஸும் ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு பஃபினஸ் ப்ளஸ் டார்க் பேச்சஸ் ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆகி நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே. ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம். ஸோ என்ன ஷாம்பு போட்டாலும் செட் ஆகலை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பார்லர் சர்வீஸ் நீங்கள் வரும்போது அதுக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய சர்வீஸ் வந்து சீரம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஸ்பா அது மாதிரி கொடுப்போம். ஸோ வீட்டிலே இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களால் பார்லர் வர முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும், நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கங்க. தேங்காய் நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு மில்க்கு வந்து எடுத்துகிட்டு நல்லா ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour விட்டுட்டு ப்ளைன் வாஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பால் எடுத்து ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் தேவையில்லை, ஹேரில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour விட்டுட்டு நீங்கள் ப்ளைன் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப சில்கியாக சாஃப்டாக இருக்கும். இது வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 monthக்குள்ளேயே உங்களோட ஹேர் வந்து ரொம்ப அழகாக ஷைனிங்காக ரொம்ப அட்ராக்டிவாக உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.